தமிழ். ஆக்சுவலாக நான் ருத்ரான்ற ஒரு பேர் கேட்டவனே ரொம்ப ஒரு மைண்ட் வந்து ரொம்ப ஈர்த்துச்சு எனக்கு. கடவுளுடைய ஒரு பவர் நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக நான் இன்னொரு ஈவெண்ட்டில் இருந்தேன். நான் குற்றவை அவார்ட் ஃபங்க்ஷனில் இருந்தேன். நமக்கு எந்த டைமில் எது வந்து சேரணுமோ நம்ம அந்த இடத்துல எதுவுமே கஷ்டப்படணுன்ற ஹார்ட் ஒர்க் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம எல்லாமே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம அமைதியாக இருந்தோம்னா அவர் பார்த்துப்பார். அதுதான் இன்றைக்கி எனக்கு இந்த மேடையில் நடந்திருக்கு. ஸோ ஈவெண்ட் நடக்கிறது வந்து இப்போ இவங்க மார்னிங்லேருந்து நடந்துட்டு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் ஒரு 1.5 hours முன்னாடி வந்திருக்கேன். மேம் சொன்னீங்க, பட் அந்த அளவுக்கு எனக்கு அந்த அவ்வளோ கொடுப்பனை இல்லை. பட் இந்த செகண்ட்க்கு இந்த நிமிஷம் நான் இங்கே நிற்கிறேனாவே கடவுளுடைய பிராப்தம் இல்லாமல் நான் இங்கே நிற்க முடியாது. ஸோ நான் நிறைய விருது வாங்கியிருந்தாலும் கூட ருத்ரான்ற ஒரு அவார்டை நான் இழக்க விரும்பலை. ஸோ அந்த விருது நான் வேணுன்ற மாதிரி நினச்சேன். கடைசி வரைக்கும் கால் பண்ண நீங்கள் நம்ப மாட்டீங்க யாருமே. இன்னைக்கு எனக்கு ஈவினிங் தான் இந்த கால் வந்துச்சு எனக்கு. சார் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன், ஆனால் யாருமே எனக்கு வந்து பதில் கொடுக்கல. நான் சொல்லிட்டேன், பட் உங்களுக்கு எப்படி ரீச் ஆகலன்னு தெரியல அப்படின்னாங்க. இந்த ருத்ரா அவார்ட்ஸில் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாங்க. நான் நிறைய நேரம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்குகிறோம், எல்லாம் வாங்குகிறோம். கலைமாமணி விருது வாங்கினவங்க வந்து வாங்கக்கூடாதுன்னா கிடையாது. இதை விட இன்னும் என்ன வந்து விமென்ஸ்க்கு அங்கீகாரம் வந்து கொடுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக நம்ம வாங்குகிறோம். இந்த நிமிஷம் இந்த மேடையில் ஒரு போர்வை போட்டாலும் அது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? கலைமாமணி அவார்டு வாங்கிட்டு போய் நம்மளுக்கே அப்படின்னு நான் நினைக்கல. கடவுள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அதை நான் ஒரு பெரிய ஒரு இதுவாக நான் நினைக்கிறேன், பிராப்தமாக நான் நினைக்கிறேன். எனவே எனக்கு இந்த இடத்துல இந்த அவார்டு எனக்கு கிடச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். தேங்க்யூ. ஹலோ, ஷி ஹஸ் ரிசீவ்ட் கலைமாமணி அவார்டு. அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு அவார்டு அது. அது ஒரு அந்த பெயர் போதும், கலைமாமணின்ற ஒரு பெயர் போதும். தமிழ்நாடு அவார்டு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அண்ட் அதுக்கு சமமாக ருத்ராவே அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தைகள் தான். அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னா இந்த ஆட்டமும் இல்லை. ஸோ அதனால் ருத்ராவை நான் அவ்வளோ பெருசாக நான் நினைக்கிறேன். அவர் கொடுத்த அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அதை தவிர ரஷ்யன் ஆம்பஸில் டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் இல்லை, நெக்ஸ்ட் இயர் பத்மஸ்ரீக்கு போட்டிருக்கேன். கடவுளோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்களுடைய பிளஸிங்ஸும் எனக்கு இருந்தால் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மேம், உங்களுக்கு சீக்கிரமே டாக்டரேட் கிடைக்கிறதுக்காக